புளி சட்னி செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளி சட்னிக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். என்ன வெங்காயம் வேணாலும் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். மிளகாய் பூண்டு போட்டுக்கலாம். சூடானா போதும், நம்ம வணங்க வேண்டியது. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். அது கூடவே புளி போட்டுக்கலாம். அதையெல்லாம் ஒன்றா கலந்து வணக்கிக்கலாம். சரி, ரொம்ப சிலக்கக்கூடாது, சூடான குழம்பு. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். கூடவே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். ஆறிச்சு, அரைச்சிக்கலாம். புளிச்சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்.